السلام عليكم ورحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم لقد جاءكم رسول من أنفسكم عزيز عليه ما عنتم حريص عليكم بالمؤمنين رؤوف رحيم صدق الله العظيم. இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களிலே அல்லாஹு ஜல்ல ஷானு தஆலா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்துகிறார். இரண்டு வசனங்கள் குர்ஆனில் மிக பிரபல்யமான வசனங்கள். லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும் அஸீஸுன் அலைஹி மா அனித்தும் ஹரீஸுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம் فإن تولوا فقل حسبي الله لا إله إلا هو عليه توكلت وهو رب العرش العظيم. இந்த இரண்டு வசனங்கள் இருக்கிறது திருக்குர்ஆனினுடைய கடைசியாக இறக்கப்பட்ட வசனம் என்று சில சஹாபாக்களிடத்திலே சொல்லப்படுகிறது. குறிப்பாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவளுடைய மிகப்பெரிய காரியாக இருந்த உபை பின் கஅப் ரலியல்லாஹு அன்ஹு, இன்னும் சில சஹாபாக்கள் எல்லாம் வத்தகு யௌமன் துர்ஜவுன ஃபீஹி இலல்லாஹ் என்று ஆரம்பிக்கக்கூடிய அந்த வசனம் தான் திருக்குர்ஆனுடைய கடைசி வசனம் என்று கூறுகிறார்கள். எனவே திருக்குர்ஆனிலே மிக பிரபல்யமாக இருக்கக்கூடிய இந்த வசனம் குறிப்பாக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அவர்கள் கடைசி தூதராக இறுதி தூதராக இருக்கிறார்கள் என்பதை குறித்த ஒரு முக்கியமான வசனம் இந்த வசனம். இந்த வசனத்தை, இந்த ரெண்டு ஆயத்துக்களை காதியானிகள் இருக்கிறார்கள் அல்லவா, பெயர் தாங்கி முஸ்லீம்கள், அந்த காதியானிகள் அவர்களுக்கு வச்சிருக்கிற குர்ஆனில் இந்த ரெண்டு ஆயத்து இருக்காது. ஏன்னா இந்த ஆயத்து வெளியே வந்துச்சுன்னா கடைசி ரசூல் ரசூலுல்லா தான் அப்படின்றது வெளியே தெரிஞ்சிடும். அப்போ அவங்க வச்சிருக்கிற மற்ற மிர்சா குலம் காதியானி அவங்கள ரசூலுன்னு சொல்ல முடியாதுல்ல. அதனால் இந்த ரெண்டு ஆயத்து அவங்க வச்சிருக்கிற குர்ஆனில் இருக்காது. எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லுகிற மிக முக்கியமான இரண்டு வசனங்கள் இது. இந்த வசனத்திலே அல்லாஹ் தஆலா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அறிமுகப்படுத்துகிறான். நல்ல அழகான வார்த்தைகள், 4 விஷயங்கள் இருக்குது. லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிடத்திலே, நம்ம பார்த்து சொல்கிறோம் அல்லாஹ், உங்களிடத்திலே உங்களிலிருந்து ஒரு தூதர் வந்திருக்கிறார். அந்த தூதரை பற்றி அல்லாஹு தஆலா அறிமுகப்படுத்துகிறான். உங்களிலிருந்து ஒரு தூதர்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹு தஆலா மனிதர்களிலிருந்து ஆக்கினான். ஏன் இந்த வார்த்தையை அல்லாஹ் சொல்கிறான் என்று பார்க்கும் பொழுது, அன்னைக்கு ரசூலுல்லாவை எல்லாரும் எதிர்க்கும் பொழுது எல்லாம் கேட்குறாங்க, ஏன் அல்லாஹ் ஒரு மலக்கை இறக்குறார்? எங்களுக்கு ரசூலுல்லாவா எதுக்கு அல்லாஹ் மலக்கை இறக்கலை? மலக்கை ஒரு ரசூலை இறக்கியிருந்தால் நல்லா இருந்திருக்குமே. இவரே ஒரு யத்தீமானவர், ரசூலுல்லாவுக்கு தந்தை இல்லை, தாயும் இல்லை, இவரே ஒரு யத்தீமானவர், இவரை போய் எங்களுக்கு தூதராக அனுப்பியிருக்கிறீங்களேன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க. ஆனால் அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை கூறுகிறான், வகாலு லௌலா உன்சில அலைஹி மலக்கும், மலக்கை இறக்கலையான்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. வலவு அன்சல்னா மலக்கன், ஒருவேளை நம்ம மலக்கையே இறக்கியிருந்தாலும் அவரையே நம்ம மனிதர் தோற்றத்தில் தான் இறக்கியிருப்போம். மலக்கை டைரெக்டாக அப்படியே இறக்க முடியாது. மலக்கு டைரெக்டாக வந்தார்னா அவருக்கு 1000 ரக்கம் இருக்கும், 2000 ரக்கம் இருக்கும், அதை பார்க்கக்கூடிய சக்தி நமக்கு இருக்காது. மலக்கை ஒருவேளை இறக்க வேண்டும் என்றாலும் அல்லாஹ் ரசூலுல்லா ஒரு மனிதருடைய தோற்றத்தை தான் இறக்கி இருப்பார். எனவே முதல் விஷயம், லகத் ஜாஅக்கும் ரசூலும் மின் அன்ஃபுசிக்கும், உங்களிலிருந்து ஒரு தூதரை இறக்கி இருக்கிறோம். ஒரு முதல் விஷயம். அஸீஸுன் அலைஹி மா அனித்தும், உங்கள் மீது ரொம்ப இரக்கமானவர், உங்கள் மீது நீங்கள் சிரமப்படுவதை அவர் தாங்கிக் கொள்ள மாட்டார். அல்லாஹ் சொல்கிறான். நம்ம கஷ்டப்படுறத ரசூலுல்லாஹ் தாங்கிக்க மாட்டாங்க. நிறைய சட்டங்கள், ரொம்ப கஷ்டமான சட்டம் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் தளர்வு பண்ணி அனுப்புவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நிறைய இடத்துல சொல்லியிருக்கிறாங்க, லௌலா நஷுக்க அப்படின்ற வார்த்தை. ஏன் உம்மத்துக்கு கஷ்டம் இல்லைன்னா ஒவ்வொரு தொழுகைக்கும் மிஸ்வாக் செய்வதை கடமையாக்கியிருப்பாங்க. அப்படி கடமை ஆக்கியிருந்தாங்கன்னா நமக்கு அது கஷ்டமாக இருந்திருக்கும். எனவே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செஞ்சாங்க, அதை கடமையாக்கலை. சில நேரங்களில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஃபர்லான தொழுகைகளில் 2000 3000 மட்டும் ஓதி தொழுகை வைப்பாங்க.
ஃபஜ்ரில் சரி. ஜும்மாவுடைய நேரத்தில் கூட சிறிய சூறாக்களை வைத்து 2-3 ஆயத்துக்களை வைத்து தொலை வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைவு செய்திருக்கிறார்கள். பின்னாடி ஏதாச்சும் ஒரு குழந்தை அழுவுற சவுண்டு கேட்டுச்சுன்னா உடனே சொல்லுங்க டக்கு 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 டக்குன்னு முடிச்சிருவாங்க, சலாம் கொடுத்துருவாங்க. ஏன்னா பின்னாடி இருக்கக்கூடியவர்களுக்கு சிரமம் ஏற்படக்கூடாதுன்னு சொல்லி பல நேரங்களில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி செய்வாங்க. ஆனால் தனியாக நின்றுட்டாங்கன்னா பக்கரா முடிகிற அளவுக்கு ஓதுவாங்க. பக்கரான்னா கிட்டத்தட்ட நம்ம தராவியில் 2 நாள் 40 ரக்காத்து ஓதக்கூடிய அளவுக்கு ஓதுவார்கள் தனியாக நின்று தொழும் பொழுது. ஆனால் இமாமத்தில் இருக்கும் பொழுது அந்த மக்களுக்கு எந்த அளவுக்கு சிரமம் ஏற்படாமல் இருக்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்கிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைகளை சீக்கிரமாக முடிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன், உங்கள் மீது மிகவும் பேராசை உடையவர்கள், உங்கள் மீது மிகவும் பேராசை உடையவர்கள் என்று அல்லாஹ் தஆலா கூறுகிறார். இந்த உம்மத்து எல்லாரும் சொர்க்கத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. அப்படியே நம்ம ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாழ்ந்தார்கள். கடைசி நேரத்தில் ரசூலுல்லாஹுடைய ரூஹை கைப்பற்றுவதற்காக மலக்குல் மௌத் நிறைய மலக்கோடு சேர்ந்து வரும் பொழுது என்ன ஆச்சு, எப்போவுமே வர்றவங்க கிட்டலாம் அனுமதிலாம் கேட்க மாட்டாங்க. நம்ம கிட்டலாம் அனுமதிலாம் கேட்டுட்டு இருக்க மாட்டாங்க. அவங்க பாட்டுன்னு வருவாங்க, ரூஹை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சலாமை கூறிவிட்டு அனுமதி கேட்கிறார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு கேள்வி கேட்குறாங்க, என்னுடைய உம்மத்துடைய கடைசி நிலைமை என்ன, அவங்க எப்படி இருப்பாங்க, அல்லாஹ் கிட்ட கேட்டுட்டு வாங்கன்னு. அல்லாஹ் கிட்ட கேட்டுட்டு வராங்க. கேட்டுட்டு வரும்பொழுது அல்லாஹ் 2 ஆப்ஷனை தரான். ஒன்று, உலகத்தில் மறுமையில் இருக்கக்கூடியவங்களில் சொர்க்கவாசி, டோட்டல் சொர்க்கவாசியில் பாதி பேர் உங்கள் உம்மத்து, மீதி பாதி ஆதம் அலைஹிஸ்ஸலாமிலிருந்து ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வரைக்கும் வந்த அந்த எல்லா மக்களையும் சேர்த்து பாதி, வெறும் உங்கள் உம்மத்து மட்டும் பாதி. இது ஆப்ஷன் 1. 2வது ஆப்ஷன், உங்களுக்கு சிபாரிசை செய்யக்கூடிய பாக்கியம், ஷஃபாஅத். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரெக்கமெண்ட் பண்ணாங்கன்னா அவங்க சொர்க்கத்துக்கு போயிடுவாங்க. இந்த 2 ஆப்ஷன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செகண்ட் ஆப்ஷன் எடுத்துக்கிட்டாங்க. ஏன்னா அப்படி போகணும் ஃபஸ்ட் ஆப்ஷனை தேர்ந்து செஞ்சாங்கன்னா உம்மத்தில் பாதி பேர் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும். அதனால் என்ன பண்ணுறாங்க, 2வது ஆப்ஷன் ஷஃபாஅத்தை தேர்ந்து செஞ்சு மறுமை நாளில் என்ன செய்வார்கள் என்றால் அல்லாஹ்விடத்தில் சஜிதாவில் விழுந்து இந்த உம்மத்தில் உள்ள எல்லாரையும் சொர்க்கத்திலே கூட்டும் அளவிற்கு அல்லாஹ்விடத்தை அழுது கெஞ்சுவார்கள். முஷ்ரிக்கீன்கள் அல்லாஹுக்கு ஷிர்க்கு வைத்தவர்களை தவிர மற்ற எல்லாருக்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஜிதாவிலே அல்லாஹ்விடத்தில் அழுது சிபாரிசு செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள். இந்த உம்மத்தின் மீது அவ்வளவு பேராசல் கொண்டவர்கள். ஹரீசுன் அலைக்கும் பில் முஃமினீன ரഊஃபுர் ரஹீம், நம் மீது அதிகமான கருணை உள்ளவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். இந்த ரഊஃப் என்ற வார்த்தையும் ரஹீம் என்ற வார்த்தையும் அஸ்மாஉல் ஹுஸ்னால அல்லாஹ்வுடைய பேர். இது ரெண்டுமே யாருடைய பேர்னா அல்லாஹ்வுடைய பேர். ரஹீம்ன்றது அல்லாஹ்வுடைய பேர், ரഊஃப்ன்றது அல்லாஹ்வுடைய பேர். அந்த 2 பேரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் அல்லாஹ் தஆலா சூட்டுகிறான். இந்த உம்மத்தின் மீது அதிகமாக அக்கறை கொண்டவர், அதிகமாக கருணை கொண்டவர், அதிகமாக இரக்கம் கொண்டவர். இந்த 4 பண்புகளை அல்லாஹு தஆலா எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை குறித்து சொல்கிறான். அல்லாஹு ஜல்ல ஷானு வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த துனியாவிலே ஜியாரத் செய்யக்கூடிய பாக்கியமும் மறுமையில் அவருடைய ஷஃபாத்தை பெறக்கூடிய பாக்கியமும் வழங்குவானாக. ஆமீன். வ ஆகிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.